டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம். மாவட்ட வாரியாக எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கட் ஆஃப்கான இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இங்கே டவுட்ஸ் ஆல்சோ கேட்டிருந்தீங்க. இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம கிளியராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். tn.government.in அஃபீஷியல் வெப்சைட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். நீங்கள் செக் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனலுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் லிங்க் ஆகட்டும் இல்லை டெலிகிராம் லிங்க் ஆகட்டும் ரெண்டுமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் நீங்கள் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் இன்ஃபர்மேஷன் வரும்போது வாட்ஸ்அப் மூலிமா ஷேர் பண்ணும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் நம்ம சேனலோட அஃபீஷியல் வெப்சைட் Jobcaam.in தான். ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆன் கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்குமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க. அதுபடி அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கட் ஆஃப்கான சீனியர் டேட்டை அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லா மாவட்டங்கள் லிஸ்ட்டுமே இருக்கும். நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வச்சு கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கான PDF காப்பி ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் ஆஃப் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான சீனியாரிட்டி ஓப்பன் ஆகிருக்கு. இது எல்லாமே நான் ப்ரியாரிட்டி கோட்டா. அது என்ன ப்ரோ ப்ரியாரிட்டி அப்புறம் நான் ப்ரியாரிட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரியாரிட்டி பொறுத்தவரை எக்ஸர்வீஸ் மேன் அப்புறம் விடோ ஃபிசிக்கலி வீக்கர் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பதவிகள் தர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ரியாரிட்டிக்குள்ளார ப்ரியாரிட்டிக்குள்ளார வந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் நார்மலாக இப்போ ஜென்ரல் கேட்டகரி, அதாவது SC ST SCA MBC BCM இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நல்லா இருக்கிறவங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸர்வீஸ் மேனோ ஃபிசிக்கலி வீக்கர் கோட்டாவில் வராமல் உள்ளவங்க ஃபீமேல் இவங்க எல்லாருமே நான் ப்ரியாரிட்டி கோட்டாவில் வருவோம். அப்படி இருக்கிற நான் ப்ரியாரிட்டி கோட்டாக்கு தான் கட் ஆஃப் டேட்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, நான் ஸ்டார்டிங்கில் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது 1992 பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே லைவில் வச்சுருக்கேன். எனக்கு ஜாப் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் குவாலிஃபிகேஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப் டு 8th வரைக்கும் ஃபெயில் ஆனவங்க, ஸோ அப்புறம் 8th மேலே பாஸ் பண்ணிட்டு 10th வரைக்கும் உள்ளவங்க, டிகிரி 1 டிகிரி 2 அப்புறம் டைப்பிஸ்ட் பஸ் கண்டக்டர் இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள். இப்போ அப் டு 8th ஃபெயில் ஆனது வரைக்கும் கட் ஆஃப் டேட் 2/12/2004 19/8/2014 வரைக்கும் கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்குன்னா 2/12/2004 அப்ளை பண்ணவங்க அந்த குவாலிஃபிகேஷன் வரும்போது ப்ரியாரிட்டி இருக்குது. ஸோ இப்படி தான் அவங்க கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே ப்ரோ, நான் தான் இப்போ இருக்கலே சீனியாரிட்டி, எனக்கு உடனே இப்போ ஜாப் வந்துருமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அது மாதிரி டேரெக்டாக வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா ஜாபும் நீங்கள் பார்த்துருப்போம். நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ TN ஹவுசிங் போர்டு ஆகட்டும் இல்லைனா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஆகட்டும் எல்லாமே என்ன கேட்டிருப்பாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போதே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த பாயிண்ட் கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லா அப்ளிகேஷனுமே ரிசீவ் பண்ணிட்டு அதில் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு ஜாப் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நியாய விலை கடைகளில் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படி வரப்போகிறதா தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கூட கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம சேலம் மாவட்டம் பார்க்கலாம். ஸோ இதில் இன்னும் கிளியராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப் டு 8th வரைக்கும் ஃபெயில் ஆனவங்க சீனியாரிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார் ST கேட்டகரிக்கு 28/3/2000 இப்போது கடைசியில் 22/5/2012 வரைக்குமான சீனியாரிட்டி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இனிஷியலாக நீங்கள் ஜாபுங்க அப்ளை பண்ணுறாங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னா யாருக்கு ப்ரியாரிட்டி தருவாங்க அப்படின்னா 28/3/2000 அப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான ப்ரியாரிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி எல்லா பதவிகளுமே இவங்க தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அதையே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் லேப் அசிஸ்டன்ட்லேருந்து +2 10th பாஸ் 12th கேட்டகரி அப்புறம் டைப்பிஸ்ட் டிகிரி வாட்ச்மேன் ஸ்வீப்பர் பஸ் கண்டக்டர் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி எல்லாத்துக்குமான எம்ப்ளாய்மெண்ட் கட் ஆஃப் டேட்ஸ் அவங்க சீனியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ரினியூவல் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்கும் இடையில. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கே அப்ளை பண்ணிட்டு இடையில ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சீனியாரிட்டி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீனியாரிட்டி எப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சீனியாரிட்டி வரும். ஸோ இது எல்லா ஜாபுமே எம்ப்ளாய்மெண்ட் கிட்டனா கண்டிப்பாக கிடையாது. இப்போ TNPSC பொறுத்தவரை அவங்க அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில பதவிகளுக்கு எக்ஸாம்ஸ் இல்லாமல் எடுக்கிற பதவிகளுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்தரில் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸுக்கு தெரியப்படுங்க.